நம்ம தமிழ்நாடுக்கு ரைடு போகிறோன்னாவே ஒரு மாதிரி ஜாலிங்க எனக்கு. எல்லாம் எங்கே போகிறீங்க? பைக்கு கூட வழி விடாமல் போகிறாங்க எல்லாருமே. இந்த பைத்தியக்காரன் பாருங்க, டே பைத்தியக்காரன் லெஃப்ட் எடுக்கிற இண்டிகேட்டர் போகிறதுல இருந்து தருமபுரி டு திருவண்ணாமலை ரூட்டுங்க. வேற லெவல் தரமாக இருக்குது. கொஞ்சம் ஆட்டையை போட்டு வேண்டியதா ஒரு 4 மாங்காய் அச்சு போட்டு பேல் போட்டு போய் நேரம் வேண்டியதான் நல்லதுன்னா. அதான் சன்னம்மா கோயில் காதி. ஹலோ மக்களே, கோவாவுக்கு போயிட்டு வந்து சின்னதாக ஒரு ஷார்ட் ரைடு போகிறேன். இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு ரைடு போயிட்டு வந்து. ஆல்ரெடி இப்போது நம்ம சோலோ தான் பண்ணியிருக்கிறோம், யாரும் கிடையாது. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியில் இருக்கிற ஒரு சென்னம்மா டெம்பிள்னு ஒரு சின்ன கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் போயின்னு இருக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, காதுகுத்து ஃபங்க்ஷனு. அப்படியே போகிறதும் போகிற விலாகாக போகலான்னு பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி நைஸ் ரோடு வந்து எண்ட் ஆகிட்டு இங்கேருந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறேன். இங்கேருந்து கோப்ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தமிழ்நாடுக்குள்ளே ரைடு போனால் ஒரு ஜாலி தான் இல்லையா, அதனால் ஒரு சின்ன விலாக் பிளான் பண்ணியிருக்கிறேன். வாங்க மக்களை கோப்ரோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடுக்கு ரைடு போகிறோன்னாவே ஒரு மாதிரி ஜாலிங்க எனக்கு. ட்ராவல்னாவே ஜாலி தான். அது பைக் ரைடுனா சும்மா கும்முன்னு இருக்கும். அதுவும் தமிழ்நாடுக்குள்ளே டபுள் ஹாப்பி தான். என்ன ஒன்று லாங் ரைடுன்னு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போகவே இல்லை எங்கேயுமே. ஊட்டி ஒன்று போயிருக்கிறோம், அவ்வளோதான். அதை விட்டால் வேறு எதுவும் இல்லை. நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு பிளான் இருக்குது. நம்ம அருண் ப்ரோ, கவின் ப்ரோ, நான் 3 பேரும் தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். அது எப்போன்னு இன்னும் டேட் கன்ஃபார்ம் பண்ணல. கூடிய விரைவில் கண்டிப்பாக நடக்குங்க. அதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போகிற பெரிய ரைடாக இருக்கும். என்ன பண்ணுறேன், பெங்களூரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வேலைலாம் இருக்குது இல்லையா, அதனால் நம்ம அதிகமாக தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியல. பெங்களூர் சுரண்டியாக சுற்ற வேண்டியது இருக்குது. பட் ஸோ சேட், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்கன்னாக்கா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க மக்களை. அதில் ஆள்னு செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே நம்ம கோரடேஸான நம்ம அருண் ப்ரோ, கவின் ப்ரோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்களும் சூப்பராக மோட்டோ விளாக்லாம் பண்ணுறாங்க. நம்ம அருண் ப்ரோ பற்றி உங்களுக்கே தெரியும். அவர் இன்டர்நேஷனல் ரைடெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் சொல்லிக்கிறேன், நல்லா ரைடெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம கோவா வீடியோலாம் போட்டிருக்கிறோம், போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் வேறு லெவல் தரமாக பண்ணியிருப்போம் கோவா ரைடெல்லாம். அதுவும் இல்லாமல் நாங்கள் 18+ கண்டென்ட் போட்டே இருக்க மாட்டோம். நார்மலான வீடியோ பார்க்குறவங்க போய் பார்க்கலாம். காலங்காலத்தில் ஒரு 7:30 மணி தான் அது. ஆனால் இப்போயும் இவ்வளோ டிராஃபிக் பெங்களூர் அவுட்டர். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்மளுக்கு பார்டர் வரும், அதுக்கப்புறம் ஒசூர் வரும். எல்லாம் எங்கே போகிறீங்க? பைக்கு கூட வழி விடாமல் போகிறாங்க எல்லாருமே. என்ன பார்க்கல இவ்வளோ டிராஃபிக்கு டோல்கேட்டுக்கிட்ட. என்ன ஒரு இதாக இருக்காங்க, டிராஃபிக்காகவே மாற்றுறாங்க இந்த ஊரை. டிராஃபிக் சரியாக போச்சு போங்க. செம்ம டிராஃபிக்கு. நம்மளுக்கு இடம் இருக்குதா? ஓகே, 2 வீலர் போகிறதுக்கு வழி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போயினே இருப்போம். ஒசூர் பார்டர்கிட்ட வந்துவிட்டோம். தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்கிட்ட வந்துவிட்டோம். கூட்டம் எங்கே தான் போகுதுன்னு தெரிய மாட்டேது. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இவ்வளோ ஸ்லோ வேறு வெஹிக்கிள்ஸுங்க. ஹலோ மக்களே, ஹலோ தமிழ்நாட்டுக்குள்ளே வரோம் இல்லையா, அதனால் யாருக்கா ஹலோ சொல்லிக்கிறேன் மக்களே. அதுக்கு என்னப்பா வந்துட்டோம் கர்நாடகா பார்டருக்கு. நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போதெல்லாம் இந்த வீடியோ போடுவேன். இப்போன்னு இல்லை, எப்பவுமே போடுவேன். தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்னு. நம்ம பெங்களூர்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னா பார்டர் வீடியோ போடாமல் எப்படி? பார்டர் கிராசிங். ஓகே, எங்கள் ஹெச்பி பெட்ரோல் பங்க் இப்போ பெட்ரோல் போட்டுக்கிறேன். இது பார்டர் கிராசிங் மக்களே. கர்நாடகா ஃப்ளாக் பறக்குதா? லாரிக்காரெல்லாம் மடிக்க பிடிக்கிறாங்க பாவம். இந்த மாதிரி இவங்க திருப்பிட்டாக்க வண்டிங்களே டக்குன்னு. நம்மளே எங்கே போகிறது? அவன் பாட்டுக்கு லெஃப்ட்டு ரைட்டு வந்துனே இருக்கிறான். காரு என்னடா இன்னொருத்தர் போவாங்க அப்படிலாம் யோசனை பண்ணுறதே இல்லை. உங்கள் இஷ்டத்துக்கு லெஃப்ட் ரைட் எடுத்துக்கினே இருக்க வேண்டியது தான். ஒன்றும் பண்ண முடியாது, நாம் தான் பார்த்து போகணும். ஓகே, ஆஃப்டர் லாங் டேஸ் ஒசூருக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஒசூர் வைப் ஸ்டார்ட். இந்த காரக்காரன் தான் ரொம்ப ரஃபாக ஓட்டுன்னு போகிறோம். இவங்கெல்லாம் இந்த 3rd லைன் வர வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ரெண்டு லைனுக்குள்ளே தான் அவங்க போகணுமே ரூல்ஸ் பிரகாரம். அவன் பாருங்கள் லெஃப்ட்லேயே போயின்னு இருக்கிறான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஹலோ ஒசூர் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒசூருக்குள்ளே வரேன். வீடியோ பாருங்க, ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. ஒசூர்லேருந்து யாரா வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஒசூர் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் வந்து சரியாக காருங்களை ஓட்ட மாட்டுறாங்க. அதை நான் உங்கள் வேலையை பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். நீங்கள் இங்கே ரோட்டில் வந்து வேலையை பார்க்க போகிறீங்க. ஓகே மக்களே, சும்மா சொன்னேன், அவ்வளோதான். கோவப்படாதீங்க சார்,
என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. ஏன்னா அந்த தேர்ட் லைனுக்கு வரீங்க டே, எங்களுக்கு தான் ஒரு வழி விட்ருக்காங்க, நீங்கள் ஏன்னா குறுக்க வரீங்க, உங்கள் லேண்டில் போங்களாண்ணா நீங்கள். அப்பா சை, ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. என்ன காசு இது, இவ்வளோ டிராஃபிக் ஹைவேலியே. ஸோ அப்போ வந்துருக்கிற கடுப்பாயிடுது எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. என்ன ப்ராப்ளம், வாட் இஸ் தி ப்ராப்ளம் திஸ், ஃபுல்லாக டிராஃபிக் ஆகி நிற்கிது. அதுக்கப்புறம் ஹைவேல போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. காட்டுப்பாதை இருந்தால் காட்டுப்பாதையில் நோஞ்சி போயிடலாம் பழகுது, இந்த மாதிரி இருக்குது. என்னவோ ப்ராப்ளம் ஆயிருக்குது, இல்லை ரோடு என்ன ரெடி பண்ணுறாங்களா தெரில, பார்க்கலாம் முன்னாடி போயிட்டு. இந்த ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் டிராஃபிக்காக நிற்கிது மக்களே. அடா 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 அடா, இவ்வளோ பெரிய டிராஃபிக் எதனாலன்னு பார்த்தா நான் கூட ஆக்சிடென்ட் தான் ஆகிட்டு இருக்குமோன்னு நினச்சா. இந்த இடத்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால இந்த பக்கம் 15 கிலோமீட்டர் டிராஃபிக் என்னன்னா எப்படி ஓடாடுறது மக்கள். இவனுக்கு பாருங்கள், இண்டிகேட்டரும் பாடல, ஒன்றையும் போடல, லெஃப்ட் எடுக்கிறானா தெரியல, அவன் மாட்டு போயிட்டே இருக்கிறான். இந்த பைத்தியக்காரன் பாருங்கள், டே பைத்தியக்காரா, லெஃப்ட் எடுக்கிற இண்டிகேட்டர் போடத்தில் எந்த துப்பு இல்லாத நம்ம எப்படி போகிறான் பாருங்கள். இவனுங்கெல்லாம் எதுக்கு தான் அந்த வண்டி வச்சு ஓட்டுனுக்கிறானுங்கன்னே தெரில. கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட்டில் எடுத்து இண்டிகேட்டர் போட்டு வண்டி ஓட்டணும் எண்ணமே கிடையாது, அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான் லெஃப்ட் ரைட்டுன்னு. இப்படி போனால் ஆக்சிடென்ட் ஆகும், வேறு என்ன ஆகும். அவங்கவுங்க லேண்டில் அவங்கவுங்க போகணும், ரொம்ப கஷ்டம் மக்களே. இவனுங்கெல்லாம் எவன் தான் லைசன்ஸ் கொடுக்குறான்னு தெரில. பார்ட்டி யாரு? இவனுக்கு ஹெவி டியூட்டி லைசன்ஸ் வேணுமா? 1200 ரூபாய் குடியா. 1200 ரூபாயா? ஆமா, உனக்கு லைசன்ஸ் கொடுத்தா எத்தனை பேருக்கு வாய்க்கு அரிச்சு போடணும், குடியா. இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கல்ஸ் லெஃப்ட்டில் போகணும், ஓகேவா? இல்லை நம்மள மாதிரி 2 வீலர்ஸ் லெஃப்ட்டில் போகணும். கார்காரன் ஃபுல்லாக லெஃப்ட்டில் வாங்கிட்டா ஓவர்டேக் பண்ணுறதுக்கு, ஆனால் ரைட்டில் எங்கேருந்து போகணுங்க. இவங்க ஃபேமிலியாக போகிறாங்க, ஹெல்மெட் இல்லை. பின்னாடி உட்காந்து போகிறான், ஒய்ஃப் ஒரு ஹெல்மெட் கொடுத்தா கொஞ்சம் போய்டுவார் இவர். என்னமோ பண்ணுங்க போங்கப்பா, நாம் எதுவும் சொல்ல முடியாது. ரூல்ஸ் அவனும் ஃபாலோ பண்ணுறதில்ல, ஹெல்மெட்டும் போடுறதில்ல. நம்ம சொன்னால் நம்மளே கழிவு ஊற்றுக்கு வந்துடுவானுங்க, ஒரு அறவாக்காடுங்க இருப்பானுங்க கமெண்ட் பண்ணுறதுக்குன்னு அவனுங்க. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். லைட்டாக மழை வந்ததுனால எல்லாமே கொஞ்சம் க்ரீனாக நல்லா இருக்குதுல்ல. இப்போ மழை இருந்தால் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும், மழை இல்லைன்னா உலகமே காஞ்சி போயிடும். ஸோ சேரில் கொஞ்சம் நல்லா இருக்குது மக்களே. ஓ மை காட், நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேருந்து விட்டுரும் போல இருக்குது. காரெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் அழகாக ஒவ்வொரு ஊரில் இருக்கிற அந்த மலைகள் தாங்க. அந்த மலைகளே உடச்சிருந்துச்சிட்டா பின்ன ஊருக்கு அழகாக வந்துருக்கும். பயணப்பள்ளி, கருப்பட்டி காப்பி, கிருஷ்ணகிரி டோல்கேட். இன்னும் நம்மளுக்கு டிஸ்டன்ஸு ஒரு 75 கிலோமீட்டர் 72 கிலோமீட்டர் இருக்குது. சின்னம்மா டெம்பிள், அது சின்னம்மா டெம்பிள். இந்த காவேரிப்பட்டினம் அடுத்து வர ஊர்கள் எல்லாமே நெல் அறுவடை செஞ்சுன்னு இருக்கிறாங்க நிறைய இடத்துல. கண்டடா ரோட்டு ஓரத்தில் எவ்வளோ பெரிய குளம். காவேரிப்பட்டினம் நல்ல ஒரு பெயர் இல்லையா, காவேரிப்பட்டினம்ன்றது. இந்த இடத்துல இருக்கிறவங்க யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த காவேரிப்பட்டினம் எதனால் பேர் வந்ததுன்னு சொல்லுங்கள். A few inches later. guys, ஏதோ கோயில் சென்னம்மா டெம்பிள்னு போயிட்டேன். அது சென்னம்மா டெம்பிள் அது வேறு, இவங்க சொல்லியிருக்குது சென்னம்மா டெம்பிள் வேறு, சென்னம்மா டெம்பிள் வேறு, ரெண்டு வேறு இருக்குது. அது நியர் தொப்பூர்கிட்ட வந்தது, தொப்பூர் ரோடுக்கிட்ட. இது வந்து ஊத்தங்கார பக்கத்தில் இருக்குது, அதாவது தீர்த்தமலை பக்கத்தில். எப்படியா தருமபுரியில் கேட்டதுனால கொஞ்சம் சுத்தம் இருந்தாலும் கரெக்டாக போயின்னு இருக்கிறேன். ஏதோ சூப்பரான ரோடு மாட்டிச்சு மலை பக்கத்தில், வேறு லெவலுக்கு இது தீர்த்தமலை ரோடு, தருமபுரி டு தீர்த்தமலை ரோடு. சூப்பராக இருக்குது மக்களே. யாருன்னா வரணும் ஹாஸ்பிட்டலில் தீர்த்தமலைக்கு எந்த ரூட்டில் வாங்க மக்களே, செமையாக இருக்குது பாருங்கள். சும்மா செதுக்கி வச்சுருக்குறாங்க ரோடு, அந்த மாதிரி தரமாக இருக்குது. பட் ஓகே, பக்கத்துலேயே தான் இருந்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஏதோ டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயின்னு இருக்கிறோம், நல்லா இருக்குது வைப்பு.
ஓகே, நாட் பேட். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் இருக்குது. பண்ணி பரவாயில்ல போகலாம். லோக்கல் கைஸ் எல்லாம் பேட்டை தூக்கிட்டு போயின்னு இருக்கிறாங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. தீர்த்தமலை பாட்டி. ஓகே, எங்கே இந்த கொளுத்துற வெயிலில் போய் கிரிக்கெட் ஆடுறது? இன்றைக்கி அவ்வளோ வெயில் இல்லை, கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது, பரவாயில்ல. அதனால் நம்மளாலே ட்ரைவ் பண்ண முடியுது. ஏதோ மொரப்பூர்ன்ற ஊருங்க, மொரப்பூர். இது கருத்தம் என்ன நல்லா இருக்குது ஊர். முன்னாடி போய் ரைட்டு பார்க்கணுமா? ஓகே, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது மக்களே, மொரப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். வாவ், பிரிட்ஜு நல்லா இருக்குது. தீர்த்தமலை 29 கிலோமீட்டர். இப்போ தீர்த்தமலைன்னா அந்த ரூட்டில் வரணும், ஈஸியாக போகலாம். தர்மபுரி டு திருவண்ணாமலை ரூட்டுங்க, வேறு லெவல் தரமாக இருக்குது. கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் ரோடு விட்டு சரி இருக்காது. பட் இந்த மாதிரி தரமாக இருக்குது பாருங்கள். மீட்டரை பாருங்கள், 100ல் போயின்னு இருக்கிறேன். சூப்பர் ரோடுங்க. தர்மபுரி சைடு இருக்கிறவங்க ஏன்னா திருவண்ணாமலை போனால் அந்த ரோட்டில் போங்க, வேறு லெவல் மக்கா, அடி போலி தான். அந்த ஊரில் தான் கொஞ்சம் ரோடு அடி வாங்கி இருக்குது. ஒரு 5 கிலோமீட்ரு 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி. மிச்ச இடத்துலலாம் சூப்பராக இருக்குதுங்க. தீர்த்தமலை ரோடு இது. தீர்த்தமலை ரோட்டில் வாங்க, சூப்பராக இருக்குது. கரடைத்தடம், ஊர் பேர் கரடைத்தடம். இப்போ நிறைய கரடி இருக்குமோ? வனவிலங்கு நடமாடும் பகுதி, மெதுவாக செல்லவும். ஓகே, ஒருத்தருக்காப்போம் சன்னம்மா டெம்பிள். அப்புறம் சன்னம்மா கோயில் இப்படியா? நேராக போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தீர்த்தமலை வர அடுத்த ஸ்டாப்பு. அதுலேருந்து இன்னொரு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ரோடு வேலை ஆரம்பிச்சுருப்பாங்க. அங்கே லெஃப்ட் எடுக்கும் ஒரு ரோடு. எவ்வளோ தூரம் உள்ள? அல்ல உள்ள எவ்வளோ தூரம் போகணுன்னு? அங்கேருந்தா அங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர். ரோடு நல்லா இருக்குதா? ரோடு நல்லா இருக்குதா? ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தீர்த்தமலை நெக்ஸ்ட்டு, அதுக்கடுத்து முன்னாடி லெஃப்ட் எடுக்கணுமா? ரோடு நல்லா இருந்தால் சரி, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வா, வாட் ஏ பியூட்டிஃபுல் மவுண்டைன். அடா 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 அடா, எவ்வளோ பெருசு இருக்குது. இதுதான் தீர்த்தமலையா? ஒரு வாட்டி கூட இந்த பக்கம் வந்ததே இல்லை மக்கா. செம்மையாக இருக்குது மக்களே, வேற லெவல், அடி போலி. இந்த மாதிரி தான் நம்ம வரணும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால். முன்ன வத்தல் மலை அந்த மாதிரியா, அந்த மாதிரி. இது எந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது தெரியலையே. தீர்த்தமலை தருமபுரிக்கா கிருஷ்ணகிரிக்கான்னு தெரியலையே. ஓகே, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மக்களே, எனக்கும் சரியாக தெரில. ஃபஸ்ட் வாட்டி இந்த பக்கம் வர்றதுனால எனக்கு சரியாக தெரில. ஓகே, சாரி ஃபார் த நான் சொல்கிறது. நல்ல பெரிய ஊரில் தீர்த்தமலை. தீர்த்தமலைக்கு வந்தோம், எனக்கு வச்சு ஃப்ரூட்ஸோ எதாவது சாப்பிட்டு போகலாம். வாட்டர்மலை இருக்குது நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்குது தான் மக்களே தீர்த்தமலை. மலையடி வரது வண்டியே பைக் போகுமா, அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் படி ஏறணுமா. பட் அடிக்கிற வெயிலில் தீச்சிடுவோம். அதெல்லாம் மரம் இருக்குதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மலை ஏறலாம், ஒன்றும் பிரச்சனை போங்கன்னாங்க. வேறு லெவலுக்கு மலை மட்டும் சூப்பரில். இன்னொரு நாள் வருவோம் தீர்த்தமலைக்கு, கண்டிப்பாக வருவோம். ரூட் தெரிஞ்சிடுச்சுல, இனிமேல் வரணும் ஒரு வாட்டி. அடா 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 அடா, நம்ம தளபதி இல்லை அதிகாரியமா பாருங்க மக்களே. நம்ம தளபதினா தளபதி தான். ஓகே, இது இருக்குது ரோடு. ஓஹோ, 8 கிலோமீட்டர் இருக்குதா? சன்னம்மா டெம்பிள். ஓகே, வாவ், மாங்காய் தோட்டம் இருக்குது. போகும்போது ஆட்டையை போட்டு வேண்டியதான். ஒரு 4 மாங்காய் அச்சு போட்டு பேல் போட்டு போய் நேரம் வேண்டியதான். நாள் இருந்தால் எல்லாமே பெரிய பெரிய மாங்காய் பிளான் பண்ணுற வேண்டியதான் தூக்கிறதுக்கு.
பாப்பா திருடாதே. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. அதான் சன்னம்மா கோயில் இதுவா? இது வந்து தென்பண்ணை ஆறுங்க. நம்ம அந்த கிருஷ்ணகிரி காயப்பட்டினம் ரோட்டில் பார்த்தோம். அந்த ஆறு இங்கேருந்து அங்கே போகிற மாதிரி இருக்குது. இல்லை அங்கேருந்து இங்கே வரதா தெரியல. தென்பண்ணை ஆறு எவ்வளோ பெருசு இல்லையா? அந்த டவுனில் போயிட்டு அங்கே போயிட்டு இறங்கணும். பின்னாடி வழி போக தான். அங்கே தான் வயலே தெரியுது எனக்கு. இவ்வளோ நேரம் வயலே தெரியல. தருமபுரி மாவட்டம். ஓகே மக்களே, இதுவும் தருமபுரி மாவட்டம் தான் இந்த கோயிலும். ஓகே, நோ ப்ராப்ளம். வில் டூ இட், வில் டூ இட். எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட்லி ரீச்டு. பக்கத்துலேயே சுடுகாடு இருக்குது. இந்த நாடை கோயில் பக்கமே சுடுகாடு, சுடுகாடு பக்கம் கோயில். வாட் இஸ் திஸ் ரீசன்? I arrived. I know Google Mataji. Thank you for information. பைக் பார்க் பண்ணுறதுக்கு இடமில்லை. அடிக்கிற வெயிலில் எங்கே பார்க் பண்ணுறது? மாதாஜி கரெக்ட் ரூட் மட்டும் கூட்டும் போய் வரேங்க. சுற்ற வச்சுக்காத. காலையிலேயே ரொம்ப தூரம் சுற்றிட்டு வந்துட்டேன். அடா அடி போலி வியூங்க.